அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு என்ன போர்டில் எழுதி படிங்க பார்க்கலாம். சரி சரி சரி. ஆதி திராவிடர் நல ஆரம்ப பள்ளி அரக்கோணம். அப்புறம் இந்த ஆண்டு விழாவுக்கு தலைமை பொறுப்பு யாருதுன்னா நம்ம ஹெச்எம்ங்க தான். அமுதா மிஸ் தான் ஹெச்எம், அவங்க தான் தலைமை. முன்னிலை சிறப்பு அழைப்பாளர் யாருன்னு பார்த்தா 2 பேர் வந்துக்கிறாங்க. சிறப்பு அழைப்பாளர் ஒருத்தர் உங்களெல்லாம் பாடம் ஒழுங்காக படிக்கிறீங்களா இல்லையா, எழுதுறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க அப்பப்போ நம்ம பிஆர்டி மேடம் பிரேமலதா மேடம். அடுத்தது கல்வி குழுவில் இருக்கக்கூடிய கல்வியாளர், நம்முடைய பள்ளியில் எல்லா விஷயங்களுக்கும் நம்மளோட கலந்துக்க கொள்ளக்கூடிய முனுசாமி தலைமை ஆசிரியர் ஓய்வு. இப்போ இவங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க. கூடுதலாக யார் வந்துக்கிறாங்கன்னா இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டவங்களாம் வந்துக்கிறாங்க. கூடுதலாக யார் வந்திருக்கிறது? ஆமாம், இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டவங்க. என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஸ் பேர் சொல்லுவாங்க போல இருக்குது. எங்கள் மிஸ்ரான்னு சொல்லிட்டு, ஆமாம் எங்கள் மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சலோம் மிஸ்ஸை சொல்லுவார். எங்கள் மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் புஷ்பராணி மிஸ்ஸை சொல்லுவார். நாங்கள் இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிறோம். 1ஆம் கிளாஸ் யார்கிட்ட படித்தோம்? ஏமகீதா மிஸ் கிட்ட படித்தோம் அப்படின்ட்டு இப்போ 3ஆவதோ 4ஆவதோ 5ஆவதுல உட்காந்துக்கிறவங்க அவங்க கீதா மிஸ்ஸை சொல்லுவாங்க. அப்புறம் பாரதி மிஸ்ஸை சொல்லுவாங்க. நாங்களும் பாரதி மிஸ் கிட்ட இங்கே படித்தோம் அங்கே படித்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சரி, இன்றைய நாளில் இந்த ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், நம்முடைய பிஆர்டி, கல்வியாளர், பெற்றோர்கள், இங்கிருந்து போனவங்க வந்தவங்க, ஆசிரியர், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக வரவேற்பை நல்கி நேராக நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? சரி.
நிகழ்வுக்கு முதல் வணக்கம் இறைவனுக்கு. 2 பேர் அந்த நடனத்தை வரவேற்பு நடனத்தில் ஆடினாங்க. அடுத்தது கோலாட்டம், பாரத நாட்டு புகழ வச்சு ஒரு கோலாட்டம். பாரத நாட்டை பாரில் உயர்த்திட ஒன்றுபடு ஒன்றுபடு, இந்து தர்மம் இது ஓங்கி உயர்ந்திட ஒன்றுபடு ஒன்றுபடு. பாரத நாட்டை பாரில் உயர்த்திட ஒன்றுபடு ஒன்றுபடு, இந்து தர்மம் இது ஓங்கி உயர்ந்திட ஒன்றுபடு ஒன்றுபடு. ஆயிரம் ஆண்டுகள் அந்நிய நாட்டில் அடிமைப்பட்டதை எண்ணிவிடு, வேற்றுமை ஒன்றே காரணம் என்பதை காட்டும் சரித்திரம் கண்டுவிடு. 1000 ஆண்டுகள் அந்நிய நாட்டில் அடிமைப்பட்டதை எண்ணிவிடு, வேற்றுமை ஒன்றே காரணம் என்பதை காட்டும் சரித்திரம் கண்டுவிடு. பாரத நாட்டை பாரில் உயர்த்திட ஒன்றுபடு ஒன்றுபடு, இந்து தர்மம் இது ஓங்கி உயர்த்திட ஒன்றுபடு ஒன்றுபடு. ஆயிரம் ஜாதிகள் நம்மிலை உண்டு, 1000 ஓரணி மக்கள் என்றோ, வேதங்கள் வந்தாலும் பேசி முடிப்போம், போரிடும் தன்மையை விட்டுவிடு. 1000 ஜாதிகள் நம்மிலை உண்டு, 1000 ஓரணி மக்கள் என்றோ, வேதங்கள் வந்தாலும் பேசி முடிப்போம், போரிடும் தன்மையை விட்டுவிடு. பாரத நாட்டை பாரில் உயர்த்திட ஒன்றுபடு ஒன்றுபடு, இந்து தர்மம் இது ஓங்கி உயர்ந்திட ஒன்றுபடு ஒன்றுபடு. நந்தனி தந்தவர் நம்மை பிரிவது எந்த வகையிலும் தீயன்றோ, சிந்தனை செய்தவர் வீடு திரும்பிடன் வந்தனை செய்து வணங்கிடுவோம். நந்தனி தந்தவர் நம்மை பிரிவது எந்த வகையிலும் தீயன்றோ, சிந்தனை செய்தவர் வீடு திரும்பிடன் வந்தனை செய்து வணங்கிடுவோம். பாரத நாட்டை பாரில் உயர்த்திட ஒன்றுபடு ஒன்றுபடு, இந்து தர்மம் இது ஓங்கி உயர்ந்திட ஒன்றுபடு ஒன்றுபடு. பாரத நாட்டை பாரில் உயர்த்திட ஒன்றுபடு ஒன்றுபடு, இது உயர்ந்திட ஒன்றுபடு ஒன்றுபடு. என்னப்பா கோலாட்டம் நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்ததா? ஓகே. சரி, அடுத்தது காட்டுவாசி நடனம். காடும் மாலையும் விட்டல்லோ எந்தே மச்சம்பி, பிழப்பு தேடி வந்தோம் நல்லோடே எந்தே மச்சம்பி. காடும் மாலையும் விட்டல்லோ எந்தே மச்சம்பி, பிழப்பு தேடி வந்தோம் நல்லோடே எந்தே மச்சம்பி. இவ்விடத்தில குடிகொண்டல்லோ எந்தே மச்சம்பி, நம்முட பிள்ளைய படிக்க வச்சோமே எந்தே மச்சம்பி.
വിടത്തിൽ എന്റെ മച്ചമ്പി കാട്ടാളനും തമ്പുരാനും ഉണ്ട് എന്റെ മച്ചമ്പി ഫോറസ്റ്റ് കാരനല്ലോടെ എന്റെ മച്ചമ്പി തോക്കെടുത്ത് വിരട്ടിയടിച്ചത് നമ്മളെ മച്ചമ്പി മാറിപ്പോയും എന്റെ മച്ചമ്പി കൊടുത്ത മനുവ വലിച്ചെറിഞ്ഞല്ലോ എന്റെ മച്ചമ്പി സാധി സാന്റിതൽ കേക്ക പോയാ എന്റെ മച്ചമ്പി പരിയാസം ചെയ്യണല്ലോടെ എന്റെ മച്ചമ്പി പറക്കാൻ പോയ നമ്മുടെ പിള്ളേരെല്ലാം മച്ചമ്പി കോൺട്രാക്ടറും പോലീസും ചുറ്റി വളച്ചു മച്ചമ്പി മാനഭംഗപ്പെടുത്തിയോണ്ട് എന്റെ പൊണ്ണു മച്ചമ്പി പുലിയടിച്ചെന്നും വിഷം കുടിച്ചെന്നും മാറ്റിയല്ലോ മച്ചമ്പി நம்பா என்ன பாட்டு இது காட்டுவாசி பாட்டு மச்சம்பி மச்சாம்பா மச்சம்பி மச்சாம்பா ரெண்டு பேரு ஒரே கலக்கி தள்ளிட்டாங்க சூப்பர் அடுத்தது இயற்கை மாசுபடல் நாடகம் இன்றைய சூழல்ல நிலம் மாசுபடுதல் நீர் மாசுபடுதல் நாம தினமும் மூச்சு இழுக்கிறோம் பார் காற்று இந்த காற்று மாசுபடுதல் எப்படி எப்படி எல்லாம் நிலம் எப்படி மாசுபடுது பயிர் வைக்கிறோம் சொல்லிட்டு கண்ட கண்ட உரங்களை போட்டு என்ன பண்றாங்க நிலத்தை மாசு பண்ணிடுறாங்க அப்புறம் நீர்நிலைகள்ல ஆறு ஏரி குளம் குட்டையில என்ன பண்றாங்க கழிவு நீரை ஆத்துல விடுறாங்க அதே மாதிரி ஆறு ஏரி குளம் குட்டை இதெல்லாம் என்ன பண்றாங்க மனுஷனும் குளிக்கிறான் ஆடு மாடும் குளிக்குது துணி துவைக்கிறாங்க தண்ணி என்ன பண்ணிடுறாங்க மாசுபடுத்திடுறாங்க அதே மாதிரி காற்று சூளை செங்கல் சூளை அடுத்தது மோட்டார் வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய புகை அதனால நம்மளுக்கு சுத்தமான காத்து நம்மளுக்கு என்ன பண்ணல கிடைக்கல ஆகையினால நிலம் நீர் அடுத்தது காற்று எப்படியெல்லாம் மாசடையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வந்துக்கிறாரு இங்க ஒரு தாத்தா வந்திருக்கிறாரு அவர் காடு அவரு சரி எப்படியெல்லாம் வந்து நீங்க இந்த பூமி எப்படியெல்லாம் அசுத்தப்படுத்துறீங்க எப்படியெல்லாம் சுத்தமா வச்சுனுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா வேஷத்துல கடவுளே வந்துக்கிறாராம் சரி அவர் என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம் இவங்க என்னதான் கேட்கறாங்கன்னு பார்க்கலாம் இந்த அழகான சொர்க்கலோகத்தில்
இறைவன் ஏன் மனித வேடம் பூண்டு நின்றிருக்கிறார்? தெரியவில்லையே. ஆமாம் ஆமாம், எனக்கும் தெரியவில்லை. உங்கள் எல்லோருக்கும் ஒரு செய்தி கூறுகிறேன். இன்று இந்த மனித உருவில் பூமி என்ற கோளை பார்க்க செல்கிறேன். இறைவனே, ஏன் இப்படி? தாங்கள் பூமிக்கு செல்லாமலே அந்த கோளில் என்ன நடக்கிறது என்பதை அறிவீர்கள். நீர் அனைத்து இடங்களிலும் வியாபித்திருப்பதை நாங்கள் அறிவோம். எனது படைப்புகளின் அழுகுரல் என் காதுக்கு எட்டுகிறது. நான் அங்கு போய் அவர்களது மனக்குறைகளை நேரடியாக கேட்டறியவே செல்கிறேன். ஒரு முதியவரைப் போல வேடமிட்டு அங்கே செல்கிறேன். நான் சென்று வருகிறேன். முதலில் இந்த ஆற்றிடம் செல்வோம். என் பிரியமான ஆரே, என் படைப்பே, நீ எப்படி இருக்கிறாய்? வருடம் முழுவதும் நீ பாய்கிறாயா? நல்ல தூய நீரை உயிருள்ளவை அனைத்துக்கும் கொடுக்கிறாயா? அது எப்படி என்னால் முடியும் இறைவா? சிறிது என் மீது தங்கள் பார்வையை செலுத்தி பாருங்கள். என் மீது இந்த நகரத்தின் மொத்த சாப்பாடையும் மிதப்பதை பாருங்கள். நான் துர்நாற்றமாய் இருக்கிறேன். எனக்கே குமட்டி கொண்டு வருகிறது. இந்த தொழிற்சாலை கழிவுகளால் நான் கருப்பாகி போனதை பாருங்கள். குறைகுலைந்து போயிருக்கேன். இது மட்டுமா? என் கரைகளை கூட மக்கள் விட்டு வைக்கவில்லை, குவித்து வைத்திருப்பதை பாருங்கள். மக்கள் என் நீரை குளிப்பதற்கும் ஆடைகளை துவைப்பதற்கும் விலங்குகளை குளிப்பாட்டவும் பயன்படுத்துகிறார்கள். நான் எப்படி தூய நீரால் நிரம்பி ஆறாய் இருக்க முடியும்? என் கடமையை எப்படி செய்ய முடியும்? உன் மனம் விட்டு அழு, அப்பொழுதுதான் உன் மனச்சுமை குறையும். அதோ அந்த நிலம் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அதனிடம் சென்று எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இறைவா, உம்மை பணிகின்றேன். நீங்கள் எப்பொழுது என் பக்கம் திரும்புவீர்கள் என காத்திருந்தேன். நிலமே, நீ எப்படி இருக்கிறாய்? உன்னில் வாழும் செடி கொடி விலங்கு மனிதர்கள் என எல்லோரையும் நன்கு வாழ வைக்கிறாயா? இல்லை இறைவா, நெடுங்காலமாய் தங்களை கண்டு என் துயரங்களை கூற வேண்டும் என்று காத்திருந்தேன். இன்று அந்த தருணம் வந்தது. ஆரம்பத்தில் நான் வளமாகவும் நல்ல பலன் தரக்கூடியதாகவும் இருக்கத்தான் என்னை படைத்தீர்கள். ஆனால் தங்கள் குறிக்கோளை மனிதர்கள் நிலையாமல் விட்டு விலகி சென்று விட்டார்கள். அவர்கள் எனது காடுகள் பசுமை செடிகள் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் விவசாய நிலங்களை பாழ்படுத்தி வருகின்றனர். பாதுகாப்பதை விட்டுவிட்டு விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாகவும் தொழிற்சாலைகளாகவும் மாற்றி வருகின்றனர். நவீனப்படுத்துதல் என்ற முறையில் விவசாயத்தில் என் உடல் முழுவதையும் வேதிப்பொருட்களாலும் வெடி மருந்துகளாலும் நிரப்பிவிட்டார்கள். பூச்சிக்கொல்லிகளும் செயற்கை உரங்களும் நல்ல விளைச்சலை கொடுக்கலாம், ஆனால் அவை என்னை மாசுபடுத்திவிடும் என்பதை மனிதன் மறந்துவிட்டான். என் முழு உடம்பும் சுரங்கங்கள் அமைப்பதாலும் கட்டிடங்கள் கட்டுவதாலும் மிக மோசமான நிலையில் மாசடைகிறது. இறைவனே, என்னை காப்பாற்றுங்கள். என்ன மனிதர்கள் இவர்கள்? ஏன் இப்படி? நான் தான் காற்று, உம்மை பணிகின்ற நிறைவா, என்னை மன்னியுங்கள். நான் அசுத்தமாய் இருப்பதால் தான் தங்கள் இரும்பலுக்கு நான் காரணமாகிவிட்டேன். நான் தூய்மையாக இல்லை. மனிதனின் கண்டுபிடிப்புகளும் புதிய உருவாக்கங்களும் பெருக்கமடைந்து விட்டன. மனிதன் தன் பயணத்திற்காக பயன்படுத்தும் வாகனம் புகை என்னை மிகவும் மாசுபடுத்துகின்றன. புகையின் நச்சு என்னில் அதிகமாய் கலந்துள்ளது. இது மட்டுமல்ல, தொழிற்சாலையிலிருந்து வெளிப்படும் புகை உடல்நலக்கேடு விளைவிக்கிறது. குளிர்சாதன கருவிகள், குளிர்சாதன பெட்டிகளிலிருந்து கசியும் நச்சு வாயுக்கள் என்னை மாசுபடுத்துகின்றது. இவை மனித இனத்துக்கே ஆபத்தை விளைவிக்கிறது. குன்று போல் குவித்த மட்காத குப்பைகள், அதனால் வரும் கிருமிகள், இவை என் மூலமாக பரவுகின்றது. ஒரு நாள் வரும், அப்போது மனிதன் தண்ணீரை விலை கொடுத்து வாங்குவது போல் காற்றான எண்ணெயும் வாங்கி எடுத்து செல்வான். அந்த நாள் ரொம்ப தொலைவில் இல்லை. உன் வேதனை எனக்கு புரிகிறது. மனிதன் தன் வாழ்க்கைக்கு தானே குழியை வெட்டிக் கொள்கிறான். இதற்காகவா நான் படைத்தேன்? நினைக்கவே மனம் வேதனை அடைகிறது. என்னை மன்னியுங்கள். தாங்கள் கடவுளா? ஆம், நானே இறைவன். என்னை கவனிக்க கூட நேரம் இருக்கிறதா உனக்கு? ஆறும் நிலமும் காற்றும் தங்களிடம் பேசிக்கொண்டதால் தாங்கள் கடவுள் என்று யாமறிந்தோம். என்னுடைய பிரச்சனையை தங்களால் மட்டுமே தீர்க்க முடியும். கேளுங்கள். கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். கூறு. இந்த பூமி மிகவும் மோசமாகிவிட்டது. எங்களால் இங்கு வாழ முடியாது. இங்கு வெப்பநிலை உயர்ந்து விட்டது, மழையும் குறைந்து விட்டது,
நீரும் நிலமும் அசுத்தமாகிவிட்டன. தண்ணீர் பற்றாக்குறை, இனம் கண்டுபிடிக்க முடியாத புதிய புதிய நோய்கள் வருகின்றன. மழை இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் மிகவும் எங்கள் வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாகிவிட்டது. எனக்கு தெரியும். ஆனால் இது யாருடைய குற்றம்? நீங்கள் மகிழ்ச்சியாக வாழவே உங்களுக்காக இப்பூமியை படைத்தேன். இது உங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம், வரம். ஆனால் இவை அனைத்தையும் நீங்கள் தானே பாழ்படுத்தி விட்டீர்கள். விலை மதிக்க முடியாத உயிர். இதை எப்படி நீங்கள் அலட்சியமாய் நினைக்க முடியும்? உங்கள் தவறுகளை சரி செய்தால் மட்டுமே நீங்கள் வாழ முடியும். இல்லையே பூமி அழிந்து போகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. இது என் எச்சரிக்கை. நிலம், நீர் எப்படி மாசுபடுகிறது, அதற்கு இறைவனே வந்து என்ன பண்றாரு? மாசு அடையாம எப்படியெல்லாம் பார்த்துக்குங்க. அப்படி மாசு அடைஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன கஷ்டம்லாம் வரும்ன்றத உங்களுக்கு கடவுளே வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார். அடுத்ததாக ஹோ மனிதா வெஸ்டர்ன் டான்ஸ் பயங்கரமா வரானுங்களே இவனுங்க, பிரபு தேவா மாதிரி. இந்த உலகத்தில் எங்கெங்கு சென்றாலும் நாம் வாழ்கிறோம். நிலம் மாறும், வாழும் நிலம் மாறும். உண்மையை ஜெயிக்கின்ற குதிரைகள் நாமாகவே. நாளே நம் கையில் நாளைதானா? வானம் நாம் செல்லும் சாலைதானா? நாம் வானமாக, நாம் பூமியாக, நம் நட்பு வாழும் எப்போதே. எல்லோரும் சொல்வர் எங்களே இந்தியாவாலே. நம் மனம் கொட்டும் வார்த்தையே இந்தியாவாலே. ஜெயிக்கின்ற நாளின் ஆட்டமே இந்தியாவாலே. துஷ்டர்கள் வந்தால் சூடாக்கு நாம் இந்தியாவாலே. துஷ்டர்கள் வந்தால் சூடாக்கு நாம் இந்தியாவாலே. ஒன்றே இனமானதே நம்பி வந்தாலே தன்னாலே இன்றே நீ கை சேரடா. நம்மோர் பலவானில்லை. ஜோதி கையேந்தி தேசத்தின் பகை வெல்லும் பகை நாமடா. பின்வாங்கி போனதில்லை. எதிரி முன் என்றும் ஓய்ந்ததில்லை. பண்ணோடு வாழ்கிறோம், எங்கும் வாழ்கிறோம், எந்த நாளும் கொண்டாடி. எல்லோரும் சொல்வர் எங்களை இந்தியாவாலே. நம் மனம் கொட்டும் வார்த்தையே இந்தியாவாலே. ஜெயிக்கின்ற நாளின் ஆட்டமே இந்தியாவாலே. துஷ்டர்கள் வந்தால் சூடாக்கு நாம் இந்தியாவாலே. உங்களை விரலாலே சுழக்கு நாம் இந்தியாவாலே. சொல்வர் எங்களே இந்தியாவாலே. நம் மனம் கொட்டும் வார்த்தையே இந்தியாவாலே. ஜெயிக்கின்ற நாளின் ஆட்டமே இந்தியாவாலே. துஷ்டர்கள் வந்தால் சூடாக்கு நாம் இந்தியாவாலே. துஷ்டர்கள் வந்தால் சூடாக்கு உங்களை
ஏம்பா சொன்ன மாதிரியே பிரபுதேவா மாதிரியே சுழண்டி ஆடி விட்டானப்பா ஒருத்தன். சரி, அடுத்தபடியாக கரகாட்டம். கரகாட்டம் இன்னைக்கு எல்லாரும் செல்போன் யூஸ் பண்றாங்க. இந்த செல்போனால என்னென்ன தீமைகள், நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? செல்போன் தான். எல்லாரும் செல்போன் பேசிக்கினே வண்டி ஓட்டுறாங்க, நான் உட்பட. என்னப்பா, நான் உட்பட செல்போன் பேசிக்கினே என்ன பண்றாங்க? வண்டி ஓட்டுறாங்க. ரோட்ல போற வர வண்டி கூட நம்மளுக்கு தெரியறது இல்லை. அப்படி பேசிக்கினே நடு ரோட்டுக்கு போய் பின்னாடி வர பஸ் மேல என்ன பண்ணிடுறோம்? நம்ம மோதிடுறோம். அடுத்தது, செல்போனு நல்லதுக்காக கண்டுபிடிச்சது தீமைகளுக்காக பயன்படுத்துறாங்க. இவங்க இந்த கரகாட்டக்காரிங்க எப்படிதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தானே தன்னே நானே தன தன்னே நானே தான நன்னே தன்னே நானே. அறிவியல கேள்வி கேட்போமே, அது தப்பா போனா உடன் எழுந்து கேள்வி கேட்போமே. கைபேசி செல்லுன்னு தானே ஒரு புள்ளைய பெத்த ஊரெல்லாம் அந்த தொல்லைய வளர்த்த. மேலை நாட்டு விஞ்ஞானமே, அட எங்க நாட்டு ஞானத்தை பார். பொய்யும் இல்ல போலியும் இல்ல, அது மக்கள் நலம் காக்குமடா. விஞ்ஞானமே, அட எங்க நாட்டு ஞானத்தை பார். பொய்யும் இல்ல போலியும் இல்ல, அது மக்கள் நலம் காக்குமடா. வயசுக்குள்ள வாழ்க்கையை கெடுக்கிற சில வாசகத்தை அவ மனசில் கொண்டு குவிச்சதால கொடுத்த பணத்தை கேட்டு போன் செஞ்சா செல்போனோ உடனே அவுட் ஆஃப் ஆர்டர் என்றே சொல்லுதே. சிற்பக்கலை, கட்டிடக்கலை, நம்ம சுரங்க பாதை, தச்சுக்கலை, ஆயுர்வேதம், சித்த வைத்தியம் எல்லாம் வளர்த்த நாடு எங்க நாடு. ஏம்பா, உண்மையிலேயே கரகாட்ட தொழிலுக்காக ஆடுறவங்க கூட இந்த மாதிரி ஆட மாட்டாங்க போல இருக்குதாப்பா. அது எங்கிருந்து தான் அந்த காலை எடுத்து வைக்கிறதுக்கு கத்துக்குச்சோ தெரில. உண்மையிலேயே கரகாட்டம் ஆடுறவங்க கூட அந்த தெருக்குத்துலலாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த ராமராஜன் படத்துலையும் பார்த்துக்கிறேன். கட்சியில் பார்த்தா இதுங்க உண்மையிலேயே அங்கேயே போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி கலைக்கு தள்ளிட்டாங்க. எல்லாரும் நல்லா அவங்களை கைத்தட்டு பார்க்கலாம். சரி, அடுத்தபடியாக விழுதாய் நிற்கும் ஆசிரியர்கள். கவிதை. விழுதுகளாய் நிற்கும் ஆசிரியர்கள். மாதா பிதா குரு தெய்வம் மாறா உண்மை இது அன்றும் என்றும். முகமாறா காப்பால் அன்னை என்றும் அகமலர காண்பார் ஆசிரியர் என்றும். மாடு மலை வீடு என்றும் மாநிலம் முழுவதும் இருந்தாலும் மாண்பு வளர்க்கும் கல்வியின்றேல் மானிடர் மனிதராக முடியுமோ?
கண் வளர்த்து காப்பாள் அன்னையவள், தன்னை ஈர்ந்து வளர்த்தார்கள் ஆசிரியர்கள். தன் துயர் காணா காவலர் ஆவார், விண்ணை தொடும் அன்பால் உயர்ந்தார்கள். தன்னையே ஏனியா என்றும் அளித்து என்னை உயர்த்தினார், ஆனந்தம் கொண்டார்கள். மண்ணாய் இருந்த என் அறியாமை கண்ணை திறந்து ஒளி தந்தார் கண்டேன். பொன்னின் மதிப்பையும் அறியா என்னை பொன்னாய் மின்னச் செய்தார், ஒளிர்ந்தேன். சின்னதாய் நிற்கவும் தங்கினேன் அன்று, விண்ணை தொட்டு உயர்ந்தேன் இன்று. விண்ணை தொட்டு உயர்ந்தேன் என்று என் பிழை தன்னை பாங்காய் திருத்தி தன்னொழுக்கம் பெற வழி செய்தார்கள். இன்முகம் கொண்டு இனிதே உயர்த்தும் வாழ்வை தந்த விருதுகள் வாழ்க. கை தட்டுங்க எல்லாம். அடுத்தபடியாக தலைப்பு வந்து கருப்பு தங்கம் காமராஜ். என் கலர்லயே ஒருத்தன் வந்து நிக்கிறான். சரி, ஓகே ஓகே ஓகே. காமராஜர், காமராஜர் யாருக்கு தெரியுமா? நாம ஒரு தினம் கொண்டாடுவோமே. என்ன தினம் கொண்டாடுவோம்? ஜூலை 15. சத்தமா சொல்லு. ஆமா, கல்வி வளர்ச்சி தினம் கொண்டாடுவோம். அந்த கல்வி வளர்ச்சி தினம் ஜூலை 15. அந்த ஜூலை 15 யாருடைய பிறந்த நாள்னு சொன்னா, நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர். இந்த பெருந்தலைவர் காமராஜர் இந்த தமிழகத்தினுடைய ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கும், அடுத்தபடியா ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளியையும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை மேல்நிலை பள்ளியையும், அதன் பிறகு கால்நடை மருத்துவமனை, தொழிற்கல்வி கல்லூரிகள், இப்படி பல விதமான சாதனைகளை செய்தவர் காமராஜர் அவர்கள். இப்ப அவரை பத்தி கருப்பு தங்கம் காமராஜ்னு சொல்லிட்டு அவரை பத்தி ஆங்கிலத்துல உரையாற்ற வராரு சோபன்ராஜ். Kamarajar, so many flowers are blooming but some only scented. Like this, Kamarajar was born on July 15th, 1903 in Virudhunagar. In very earlier, he lost his father, so that he stopped his education in 6th standard. He fought for our freedom. He was president of Tamil Nadu Congress. He became our chief minister. He was worked hard to live our state. He lived a simple life but did a lot to our state improvements. He introduced noon meal system in Tamil Nadu. He brought many welfare schemes Tamil Nadu. He was chief minister for 9 years. We are very proud of God. Got a great Karuppu Thangam Kamarajar. Thank you. கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க. அடுத்தபடியாக தமிழ்ல பாட்டு பாட்டாங்க, இங்கிலீஷ்ல வந்து உரைநடை இது ஒரு பேச்சு நடந்துச்சு. இப்போ இந்தியில பாட்டு. आयो
प्यार के गीत जरा सुन ले, ओ प्यार के गीत जरा सुन ले, मैं आया रे। हमारे आंगना दुआरे ऐसा मोहक रूप सजा रे, नीले पीले लाल गुलाबी हो गए नैन कजरा रे। अरे गारे 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 कोई गाँव आया हमारे, ढोली छमके ढोल बजा रे, ढोली छमके ढोल बजा रे। रंगीला हमारा ढोलना ढोलना आयो रे मारो ढोलना, आयो रे मारो ढोलना। हो परदेसी हमार आयो बाबूजी बनके परदेसी हमार। अरे बार 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 करूं सोना सिंगार, वो है माझी मेरा मैं हूँ गंगा की धार। रंगीला मारो ढोलना ढोलना आयो रे मारो ढोलना, आयो रे मारो ढोलना। आयो रे मारो ढोलना, आयो रे मारो ढोलना। என்னப்பா டான்ஸ் ஆடினாங்க இவங்க? சூப்பரா ஆடினாங்க. ஓகே, எல்லாம் கை தட்டுங்க அவங்களுக்கு. அடுத்தபடியாக தமிழை இழிவுபடுத்துபவரை இடித்துரைக்க பாட்டான். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, தமிழ்ல பேசுறத ஒரு அவமானமா நினைக்கிறாங்க, கேவலமா நினைக்கிறாங்க. ஆங்கிலத்துல பேசுறது தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, விரும்புறாங்க. ஆனா ஆங்கிலம் நம்முடைய தாய்மொழி இல்லை, நம்முடைய தாய்மொழி இல்லை. நாம வெளிநாட்டு பாஷையை நம்ம என்ன பண்றோம், பேசுறத பெருமையா நினைக்கிறோம். இவங்க அந்த தமிழை எந்த வகையில சிறப்பா இருக்குது அப்படின்றத பாடல் மூலமா சொல்ல வராங்க. சரி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும் என்று சொல்லும் இந்த அவல நிலை முதலில் ஒழியணும். தமிழை தமிழ் என்று சொல்லுவது கேவலம் என்று இப்ப நம்ம மக்களுக்கு புரியணும். இங்கிலீஷில் பேசுற பொண்ணுங்கெல்லாம் கிளாஸ், இங்கிலீஷில் பேசுற பசங்கெல்லாம் மாசு. நீங்களாவே நினைச்சிட்டா என்ன செய்ய பாஸ்? இந்த கேடு கேட்ட நினைப்ப நீ முதலில் மாட்டு. ஆங்கிலத்தில் பேசுவது தவறு ஒன்றும் இல்லை, இந்த காலத்துல பொழப்புக்கு ஆங்கிலம் தேவை. ஆங்கிலம் பேச கத்துக்கணும், இந்த உண்மையை எல்லாரும் ஒத்துக்கணும். என்ன மேன் சொல்ல வர நீ? பிழைப்புக்கு வேலை தரும் மனிதரை காட்டிலும் தாயின் மீது பாசம் வேண்டும். பிற மொழி இங்கு பல பணம் தரும் போதிலும் தாய்மொழி மீது நேசம் வேண்டும். தாயும் தாய்மொழியும் என்றும் ஒன்று, அறிந்தவன் வாழ்வான் உலகினில் நன்று. வெளிநாட்டுக்காரர்கள் தமிழின் பெரும்
தமிழ்நாட்டில் வந்து தமிழை படிக்கின்ற போதும் அடங்கவில்லை நமக்கு வெளிநாட்டு மோகம். ஐயோ தமிழுக்கு ஏன் இந்த சோகம்? கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். I know a girl called Geetanjali, but she said to me, I know only English. Hey Geeta, நீ ஒரு தமிழச்சி, உனக்கு தமிழ் தெரியும் தானே? Chichi. கீதா 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 எதற்கின்ற நடிப்பு போடிங்? What? பாத்தில கோழி கோழி போட்ட முட்டை வெட்டி சின்னு போட்டுக்கிட்டு வராத கிட்ட. கந்தசாமி change his name to Candy, மாடசாமி change his name to Maddie, ஹரிணி change her name to Honey. இந்த கொடுமையை எங்க போய் சொல்வேண்டி நீ? தமிழன் பெயரை தமிழில் சொல்ல அவமானப்படும் நிலை வரும் மெல்ல. ஏண்டா இந்த மானங்கெட்ட பொழப்புன்னு நான் சொல்லவில்லை, ஒரு பசுமாடு சொல்லிச்சான். இங்கிலாந்தில் உள்ள ஒரு பசுமாடு சொல்லிச்சான். நானே மம்மிய அம்மானு கூப்பிடுறேன், உங்களுக்கு என்னடா? கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். கலை நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று விட்டது. இப்போ மீண்டும் இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் நம்முடைய பிஆர்டி பிரேமலதா அம்மா அவர்களை முன்பாக அழைக்கின்றோம். அவருக்கு நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியை அக்கா அவர்கள் அப்படி போயிடு. ஓரமா தள்ளி உட்காருப்பா, ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம். வேண்டாம் 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 விட்டுலாம். அப்படியே உட்காரணும், யாரும் எழுந்து நிக்க கூடாது. பிள்ளைங்க யாரும் எழுந்து நிக்க கூடாது. உட்கார், ஒரு 2 நிமிஷம் உட்கார். உட்கார்ப்பா உட்கார்ப்பா. இத கொடுங்க. ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கு இப்பள்ளி தலைமை ஆசிரியை பொன்னாடை போர்த்தி ஆசி வழங்குகிறார். அடுத்தபடியாக இந்த பள்ளியிலிருந்து தலைமை ஆசிரியையாக சென்றிருக்கக்கூடிய கேபி புஷ்பராணி மிஸ் அவர்களை தலைமை ஆசிரியை அவர்கள், ஏன்னா அவங்க கிட்ட இந்த அசிஸ்டண்டா போனதுனால அவங்க என்ன பண்றாங்க, சால்வை போத்தி வாழ்த்துறாங்க, ஆசி வணங்குறாங்க. போங்க, பெருகும் போடுறாங்க, போங்க. அடுத்தபடியாக இதே பள்ளியில உதவி ஆசிரியையா இருந்து பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று இப்பொழுது அந்த பள்ளியிலிருந்து அப்படியே தலைமை ஆசிரியையாக போன சலோமி மிஸ் அவர்களையும் பள்ளி தலைமை ஆசிரியை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்து வாழ்த்தி ஆசி வழங்குகிறார். அடுத்தபடியாக இத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்த இத்தனை ஏற்பாடுகளை செய்து கொடுத்த நம்முடைய எல்என் ஆசிரியர் அவர்களுடைய மகன் சுனில் அவர், குனி குனிஞ்சு வாங்க, அவ்வளவு உயரமா இருந்துக்குன்னு சுனில் அவர்களுக்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக இங்கிருந்து இங்கு பிறந்த பிள்ளைய போல எல்லாவற்றையும் அவர்தான், இன்னைக்கும் அவர்தான் இந்த பள்ளியினுடைய பிள்ளை தகப்பன் எல்லாமே அவர்தான். இன்னைக்கு இழுப்ப தண்டலத்துக்கு எச்சமா போயிருக்கிறாரு. சோ ரொம்ப வாழ்த்தி அவருக்கு ஒரு சால்வியானி.
இருங்க இருங்க. அக்கா வாங்க வாங்கக்கா. இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை இந்த வருஷத்தோட ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. வர சொல்லுங்க, கூப்பிடுங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு என்னையும் வந்து அவங்க இந்த கடந்த ஒரு 5 ஆண்டு காலமா என்னையே தலைமை ஆசிரியர் ஆகிட்டாங்க. தலைமை ஆசிரியர் பதவிக்கு போயிட்டு இறங்கி வந்தாலும் தொடர்ந்து நீ தலைமை ஆசிரியராக என்ன பண்ண, ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தொடர்ந்து இந்த பள்ளியில் வச்சிருந்தாங்க. நானும் இந்த பள்ளியில் இருந்துட்டு அருகாமையில் உள்ள ஒரு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக போயிருக்கிறேன். நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியை இந்த ஆண்டு விழாவில் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அடுத்தபடியா உங்களுக்கு என்ன, சாக்லேட். உங்களுக்கு எல்லாருக்கும் பரிசு பொருள்கள் வழங்கப்படும். இப்போ இந்த கலை நிகழ்ச்சியில எல்லாரும் பார்த்தீங்க, நிறைய பேர் கை தட்டிக்கினே இருந்துட்டீங்க. நீங்க எப்போ வந்து இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியில கலந்துக்கிறது? எல்லோருமே என்ன பண்ணணும், உங்ககிட்ட எல்லா திறமைகளும் இருக்கு. இந்த திறமைகளெல்லாம் நீங்க வெளிக்கொணரணும். ஆகையினால நீங்களும் இதுல கலந்துக்கணும். எல்லாருமே என்ன பண்ணணும், எல்லாருமே நடனம், எல்லாருமே பாடல், எல்லாருமே கவிதை, கட்டுரை, எல்லாத்திலையும் கலந்துக்கணும்.